முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செய்தியாளர் சந்தித்த காட்சியில் தற்போது பார்க்கலாம். இங்கு சட்டமன்றத்தில் அவர்கள் யாருக்கு விருப்பப்படுகிறார்களோ அவருக்கு வாக்களிக்கலாம் என்ற கருத்தை நாங்கள் சொன்னோம். ஒன்று. இரண்டாவது, பேலட் ரகசிய வாக்கெடுப்பு நடத்துங்கள் என்று சொன்னோம். ஆனால் எவ்வளவோ நாங்கள் எடுத்துச் சொல்லியும் வலியுறுத்தி சொல்லியும் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அதற்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை பலவந்தமாக கிட்டத்தட்ட 11 மணிக்கு சபை ஆரம்பித்து 3 மணி வரை அவர்களை ஒவ்வொருவராக பலவந்தப்படுத்தி காயப்படுத்தி ஜனநாயக மரபுகளுக்கு விரோதமாக வெளியேற்றி இந்த தீர்மானத்தை இப்பொழுது நிறைவேற்றியிருக்கிறார்கள். நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம் செல்லுபடி ஆகுமா ஆகாதா என்ற தீர்ப்பு இன்றைக்கு மக்களிடத்திலே விடப்பட்டிருக்கிறது. இவர்களெல்லாம் அந்தந்த தொகுதிக்கு சென்று மக்களை சந்திக்கின்ற பொழுதுதான் மக்களுடைய எண்ணங்கள் மக்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்துவிட்டு நீங்கள் எல்லாம் தொகுதிக்கு வரலாமா என்ற கேட்கின்ற நிலை உறுதியாக எழும். மாண்புமிகு இதயதேவம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் யாரை தன் வீட்டிலிருந்து எந்த குடும்பத்தை தன் வீட்டிலிருந்து ஒதுக்கி வைத்து யாரும் நான் உயிரோடு இருக்கும் வரை அனுமதிக்க மாட்டேன் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொல்லி மாண்புமிகு அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை அவர்களை உள்ளே நுழைய விடவில்லை. இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சசிகலா அவர்களுடைய அணி, நாங்களெல்லாம் மாண்புமிகு அம்மா அவருடைய அணி. மாண்புமிகு அம்மாவுடைய அணி எதிர்காலத்தில் மக்களுடைய ஆதரவை பெற்று மகத்தான வெற்றி பெறும். அதுவரை தர்மம் நிலைத்து நிற்பதற்கு சிறு கால அவகாசம் ஏற்படும். ஆகவே மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலே மலரும் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் தேவைப்பட்டால் நாங்கள் சந்திப்போம். இதுக்கு முன்னதாக எதிர்கட்சி அமளியில் ஈடுபட்டா ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரோ இல்ல மற்றவர்களோ எழுந்து அதுக்கு ஆதரவா பேசுவாங்க. ஆனா இன்றைய சூழலில் இன்றைக்கு நடந்த விவகாரத்தில் ஆளுங்கட்சி தரக்கூடிய எவரும் எந்த எதிர்வினையும் ஆற்றல. இதை எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சி அமளியில் ஈடுபட்டு இப்ப முடிச்சது சட்டமன்றம் கூட வெளியே வருவாங்க. அவங்க கேளுங்க இந்த கேள்வி. ஏன்னா அவரால் பதிலே சொல்ல முடியாது. இங்கேயும் பதில் சொல்ல முடியாது, தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் பதிலே சொல்ல முடியாது. மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்தில் உறுதியாக ஏற்படும்.